ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இங்கே வேலூர்லேருந்து எங்களோட ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் போகிற ட்ரெயின் நேம் வந்து திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ். வாரத்துக்கு 2 நாள் வருது. ஸோ திருநெல்வேலி சைடு அந்த பக்கம் போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க வேலூர் கண்டோன்மெண்ட்லேயே ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கிது. ஸோ வாரத்துக்கு 2 நாள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வருது. அதில் போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி அங்கே போய் ரீச் ஆகிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் விசிட் பண்ண போகிறோன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா. நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலை கோட்டடா. ஜனம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அலோவ் பண்ணல. நம்ம அப்படி போய் தான் போகணும். போயிட்டு கடலுக்கு அப்படி தான் போகணும். இந்த பக்கம் மூடி வச்சிருக்காங்க. இவ்வளோ ஜனங்க சொல்லுவாங்க. 100 ரூபாய்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறாங்க. அதை தவிர அதில் எவ்வளோ பேர் நிற்பாங்க. இந்த யானை நியூஸ் கேள்விப்பட்டேன். யானை வழக்கமாக இந்த பக்கம் கடல் உள்வாங்கல்ல. எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கு வேறு. அது இதுவே உடஞ்சி வந்துருக்கு வேறு. சேஃப் இருக்கும். கடல் திடீர்னு 3 கிலோமீட்டர் உள்வாங்கியிருக்குன்றாங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம்.
என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போட்டு முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.